Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம வந்து தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலேயே கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்க டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போலாம். ரூம்ல நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சாலும் இது கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம கடையில வாங்குற மாதிரியே நல்லா ஃபர்மா, தோல் சுருங்காம நல்ல ஒரு ஷேப்ல, டேஸ்ட்ல கரெக்ட்டா இருக்கும். சோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூஸ் வீடியோக்குள்ள தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ போடும்போது மிஸ் ஆகாமல் வரும். இப்போது இதுக்கு வந்து நான் ஏன் இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ரெசிபிக்குள்ளே வந்துடலாம். ஆனால் இதை செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு நம்ம கண்டிப்பாக வெல்லம் யூஸ் பண்ணணும். தூள் வெல்லம் யூஸ் பண்ணணும். இல்லை வெல்லத்தை நீங்கள் பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான ஆர்கானிக் வெல்லமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கல் மண் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் முதல்ல நல்லா விளைஞ்ச நெல்லிக்காய், அதாவது முத்தின நெல்லிக்காயை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கணும். பிஞ்சு நெல்லிக்காய் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் முத்தின நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான இது வரும். இதை வந்து நல்லா ஆர்கானிக், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் இருக்கும். கடையில் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் யானை நெல்லிக்காய், ஒட்டு நெல்லிக்காய் அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலன் ஜாஸ்தி. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா கழுவிட்டு ஃபோர்க் யூஸ் பண்ணி நான் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா முழுகிற அளவு நல்ல சுத்தமான தண்ணியை ஊற்றிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக சுண்ணாம்பு சேர்த்துருக்கேன். அது எதுக்குன்னா, இந்த நெல்லிக்காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமாக இருக்கவும் தோல் சுருங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். கடைகள்லேருந்து படிகாரம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெத்தலைக்கு போடக்கூடிய சுண்ணாம்பு தான். ஸோ அதனால் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதை நல்லா நான் வந்து அலசிட போகிறேன். நல்லா இது எல்லாமே போகிற அளவுக்கு அலசிட்டு தான் பண்ண போகிறேன். இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னா 5 to 6 hours ஊற வச்சிங்கன்னா போதும். அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு லாங் டைம் நல்லா உங்களுக்கு வந்து இந்த அழுத்தமாக நல்ல ஒரு ஊறினா கூட அந்த ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பெட்டி கடையில் கூட உங்களுக்கு வெத்தலைக்கு போகிற சுண்ணாம்பு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை நல்லா நான் அலசிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை வேக வைக்க போகிறேன். நான் வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் தண்ணியிலையும் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ண சுண்ணாம்பு பாருங்கள். இந்த மாதிரி பேக்கெட்லேயும் கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வெத்தலைக்கு போடுற இந்த மாதிரி சுண்ணாம்பு இதுலேருந்தும் இவ்வளோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். ஆனால் நீங்கள் நல்லா இதை வந்து சுத்தம் பண்ணியிருக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோர்க்கால் ஒரு 4-5 இடத்துல ஹோல்ஸ் போட்டுட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் கழுவிட்டு இட்லி தட்டில் இந்த மாதிரி பானையில் தண்ணி விட்டு இட்லி தட்டில் நல்லா நான் அவிச்சு ஒரு 4 to 5 minutesக்குள்ளே நம்ம வேக வச்சா போதும். நல்லா ஃபோமாக மேலே தோல் சுருங்குற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் இட்லி தட்டில் நல்லா வந்து இந்த நெல்லிக்காயை அந்த சுண்ணாம்பு போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு 3 தடவை நல்லா அலசிட்டு இப்போ நான் வந்து இதை வேக வைக்க போகிறேன். இது வந்து 3 to 4 minutes இல்லை 5 minutes, அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க. நல்லா மூடி வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம என்னடா தேன் நெல்லிக்காய்னு சொல்லிட்டு வெள்ளத்தை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் நீங்கள் வெள்ளத்தில் முதல்ல இதை நல்லா வந்து ஊற வச்சு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அந்த சிரப்பை நம்ம வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணிவிட்டு அந்த நெல்லிக்காயில் அதுக்கப்புறம் நம்ம தேன் ஊற்றி நல்லா முழுகிற அளவு வச்சோம்னா தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். வெறும் தேனில் நெல்லிக்காய் போட்டு நான் செய்து பார்த்துருக்கேன். அது வந்து ஒன்று ரொம்ப புளிப்பு டேஸ்ட் இருக்கே தவிர இனிப்பு டேஸ்ட் வரல. வெளியில் வச்சாலும் கெட்டு போயிடுது. பிகாஸ் தேனில் வச்சா எதுவும் கெட்டு போகாதுன்னு நம்ம நினச்சி வைக்கிறோம். ஆனால் அது வந்து பூசணம் பூச்செல்லாம் போயிடுச்சு. அதனால தான் நம்ம அந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். நீங்கள் தண்ணியில் வேக வச்சாலும் சரி, ஆவியில் வேக வச்சாலும் சரி, இதே அளவு தான் நிமிஷம். இப்போ இந்த மாதிரி சுத்தமான வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. கல் மண்ணும் இருக்கிற மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க. இல்லை வெள்ளை பொடியவே கிடைக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு யூஸ் பண்ணுற வெல்லத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோன்ற அளவு எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு கண்ணளவே தெரியும். நீங்கள் நெல்லிக்காயை லேயராக வந்து இந்த வெல்லத்தில் போடும்போது உங்களுக்கு நல்லா அது முழுகிற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. எக்ஸஸாக இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நம்ம குறிக்கிடுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 1/2 to 1/2 அப்படின்ற மாதிரி போடுங்க. நான் எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட 1/2 kg அளவுக்கு தான் நான் வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம நாட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு இந்த அளவு போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து காத்தாட நல்லா
நல்லா காத்தாட ஃபேனில் போட்டு இந்த ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ தேன் வந்து நிறைய இல்லை கொஞ்சமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆற வச்சு எடுக்கிறீங்களா, அப்போ வந்து அதை கையால் இந்த இதை வந்து நல்லா இப்படி கையால் எடுத்திங்கனாலே நல்லா சொலையாக வந்துடும். ஸோ விதையை நீக்கிட்டு நல்லா ஆரஞ்சு சொலை மாதிரி சின்ன தனித்தனியாக வந்துடும் இல்லையா, அந்த இதை வச்சு நீங்கள் லேயர் போட்டுக்கலாம். இந்த முழுசாக யூஸ் பண்ணுறவங்க, தேன் நல்லா யூஸ் பண்ணுறவங்க இப்படியே வச்சுக்கோங்க. தேன் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து விதையை நீக்கிட்டு சொலையாக எடுத்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வைக்கவோ இல்லை ஈரம் படவோ இல்லாமல் பார்த்துக்கணும். ஈரமும் இல்லை நம்ம கை வைக்கிறதும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது கெட்டு போயிடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு லேயர் பண்ணும்போது காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நெல்லிக்காய் நல்லா ஈரம் போக இது பண்ணியாச்சு. நான் வந்து எடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதில் இருக்கிற விதைகளை இந்த மாதிரி நோண்டிங்கனாலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி உடஞ்சி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து செராமிக்கோ இல்லை பிங்கான எது கிடச்சதுனாலும் நீங்கள் கண்ணாடியோ எதில் வேணாலும் வைக்கலாம். நான் வந்து சில்வர் பாத்திரத்தை தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ நான் அதிலேயே வச்சு செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம். தேன் கம்மியாக ஊற்றுறதா இருந்தால். இப்போது இதில் நான் வந்து வெல்லத்தை லேயராக அப்படி போட்டுட்டு உங்களுக்கு சுத்தமான வெல்லம், நான் சொன்ன மாதிரி சுத்தமான வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு அளவுன்றது நம்ம நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு வெல்லம் போடணும், அந்த மாதிரி தான். ஸோ ஒரு லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இது எவ்வளோ கொள்ளுமோ அந்த மாதிரி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் நான் ஒரு கையிலே பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் லேயராக இது மாதிரி போட்டுட்டு திரும்பவும் மேலே இதே மாதிரி வெள்ளத்தால் போட்டு அப்படியே மூடி வைக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி லேயராக போட்டு நல்லா முழுகிற அளவு போட்டேன். இது மேலே வந்து நீங்கள் வெல்லம் போட தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து இதை நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணி வந்து இந்த வெள்ளத்தில் இறங்கி இது நல்லா கரைஞ்சி லிக்விட் ஃபார்மில் இருக்கும். மார்னிங் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி லிக்விடாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நைட்டு இப்போ நான் வந்து மதியானம் ஊற போட்டிருந்தேன். இப்போ ஈவினிங் நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். நாளைக்கு காலையிலேருந்து எடுத்து 3 நாளுக்கு நம்ம நல்லா வெயிலில் வச்சு எடுக்கணும். வெயிலில் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது உருகட்டும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் எப்படி பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம இதை உடைக்கிறது, கையை தொடுறதெல்லாம் பண்ணணும். ஒன்ஸ் இந்த வெள்ளத்தில் ஊறி நம்ம அந்த காய வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நம்ம கையை யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்ல ட்ரையான ஈரலாத ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். ஈரம் படாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் இது கெட்டு போகும். என்ன தான் தேன்லேயே நம்ம இது பண்ணாலும் கை படாமல் இருக்கணும், ஈரம் படாமல் இருக்கணும். ஸோ இப்போ நான் இதை மூடி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தண்ணியை கரைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல்லிக்காய் வந்து அந்த தண்ணியில் எப்படி வந்து கரைஞ்சி அந்த வெல்லமும் இந்த உள்ளே இருக்க ஜூஸ் எப்படி கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இந்த வெல்லம் நம்ம போட்டிருந்த வெல்லம் எல்லாம் அப்படியே கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போது நான் வந்து ஒரு மேலே வந்து ஒரு துணி கட்டிட்டு வெயிலில் வந்து வைக்க போகிறேன். நல்லா மேலே வந்து ஒரு துணியை போட்டு மூடிட்டு 3 நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இந்த வெள்ளத்தில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்து நல்லா இறங்கி உள்ளே உறிஞ்சு நல்லா வந்து ஒரு தேன் கலருக்கு மாறி இருக்கும். நல்லா வெள்ளத்தோட கலரை வந்து இது உள்ளே இழுத்துட்ருக்கும். எக்ஸஸாக இருக்கிற அந்த வெள்ளம்லாம் பார்த்தீங்க, வெள்ளமும் அந்த நெல்லிக்காய் ஜூஸும் பார்த்தீங்கன்னா தண்ணியாக அடியில் இருக்கும். அதை தான் நம்ம குறுக்க போகிறோம். ஸோ இதை 3 நாள் கழித்து வெயிலில் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எப்படி நல்லா இதில் ஊறி நல்லா வந்து ஃபேர்மாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த வெள்ளை கரைசலில் நல்லா வந்து எப்படி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் இருக்கிற இந்த நெல்லிக்காயை எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த தண்ணியை வந்து நம்ம சிரப் மாதிரி நல்லா ஒரு கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம இதை தனியாக சுண்ட வச்சுட்டு அப்புறம் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். கோட் ஆகணும், அந்தளவுக்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் டெய்லி நைட்டில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியிலையோ வைக்கலாம். சூடோடு வைக்காதீங்க. இப்போ நான் இதை வந்து தனியாக நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இந்த சிரப்பை வந்து நல்லா குறுக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். கண்டிப்பாக கை யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிறத லிக்விடை நான் குறுக்க போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்து இதில் வந்து நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா திக்காகி நல்லா கோட்டார அளவுக்கு இது நல்லா சுண்டணும். சுண்டி நீங்கள் நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக அந்த இடத்துல எந்த சிறப்புமே இருக்கக்கூடாது. எல்லாமே அதில் ஊறி மேலே கோட்டாக இருக்க அளவுக்கு இது நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு
அந்த சூட்டோடையே நம்ம இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக குக் பண்ணக்கூடாது. நெல்லிக்காய் ஆல்ரெடி அதை வேக வச்சுருக்கோம், ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது உடஞ்சிரும். பட் நம்ம சுண்ணாம்பில் போட்டதுனால நல்லா அந்த ஃபர்ம்னஸ் அப்படியே இருக்குது பாருங்கள், தோல்லாம் உறிஞ்சி வராமல். ஸோ இது நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நல்லா இது நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இதில் கோட்டிங் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா குறுக்கியாச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இவ்வளோ தான் பதம். இப்போ வந்து இதில் நம்ம நெல்லிக்காயெல்லாம் அப்படியே இந்த சூடு இருக்கும்போதே போட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் ஆறுனதுக்கப்புறம் தான் கிளாஸ் பாட்டிலில் போடணும். இதில் முக்கியமான இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இது ஆஸ்மா பேஷண்ட்ஸோ இல்லை வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நாங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. மற்றபடி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இம்யூன் சிஸ்டத்துக்கு, தோல் சுருக்கலாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு சத்தான ஒரு தேன் நெல்லிக்காய். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த இதில் போட்டு குறுக்கினதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயெல்லாம் அதில் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேனை வந்து ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ இதை மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா முழுகிற அளவுக்கு நான் தேனை ஊற்றிட்டு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் ஊற உங்களுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற இந்த தேனை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதில் பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் பழம், பருப்பு வகைகள் இதெல்லாம் ஊற வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.